எங்களுடைய இயக்குனரும் என்னோடய ஹீரோயின் வந்து நேராக கேள்வி பதிலுக்கு போகலான்னு சொன்னதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வழக்கமாக உங்கள்கிட்ட பேசின ஒரு பழக்கத்தில் சரி நான் முதல்ல பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கேள்வி பதிலுக்கு போயிடலாம் தான். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறையா சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த அந்த விஷயம் தொடங்கினது வந்து எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் வந்து என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணமான ஏன்னா 2 பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன பூ மலர்வதை போல் அந்த அன்பு வந்து அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009 தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சார், 2009 தெரியும். இன்றைக்கி தான் மத்தியானம் பேசினோம். அவருக்கு நேஷ்னல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்கு பொருட்காட்டு படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன். நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அவருக்கு அந்த மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்து அவருக்கு சொன்னேன் நான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவங்க 3ஆம் பிறை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம் சார். உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது வந்து இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் வந்து முதல் முறை சேர்ந்து படம் பண்ணல வந்து ரியலி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 வந்து 2020 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேறு ஒருத்தரை வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா, இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. பாண்டா சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அது ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இளைப்பாறை இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்க ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும் வைக்கும். அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களில் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும், சில சமயம் இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த இவரோட படத்துலேயே வரும், பசங்க படத்தில் வருவாங்க, யாராவது பையனை அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு சின்ன ஒரு பையன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்களை அடிக்கிறதுக்கு ஆள் வச்ச மாதிரி இருந்த ஆள் தான் பாண்டராஜ். அவங்க 2 பேரையும் அந்த நித்யா மேனனி விஜய் சேதுபதி வச்சு டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். சும்மா சொல்கிறேன், ஆனால் நிஜமாகவும் சொல்கிறேன். சும்மா மாதிரி நிஜமாக சொல்கிறேன், நிஜமாக மாதிரி சும்மா சொல்கிறேன். இது எப்படி சொல்கிறேன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனால் படன்னு இருக்கும். ஆனால் நின்று அதை ரசித்தோம்.
ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து திரும்பி ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அதை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இன்னும் இந்த ஷூட் வந்து இன்னும் ஒரு வாரம் சும்மா ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது. எல்லாருமே சரி, தீபாக்காவாக இருக்கட்டும், சரவணன் சாராக இருக்கட்டும், ரோஹனாக இருக்கட்டும், எங்கள் தங்கச்சி அறிஞர் ராகவர்த்தி, அவங்க பேர் என்ன சார், ரோஷினியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கும், மகிழினி. ஆக்சுவலாக அந்த குழந்தை வந்து முதல்ல ஆண் குழந்தையா அந்த ஸ்கிரிப்டில். அவள் பேர் மகிழினி. மகிழ் வந்ததுக்கப்புறம் அது அதோட சரியாக அவளோட சரியான சாய்ஸ்னு சொல்லி இந்த படத்தில் எங்களை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம்னா அது மகிழினி தான் நினைக்கிறேன். இவர் பேப்பரில் எழுதுனதை எப்படா இவர் வாட்டுக்கு எழுதி வச்சுருக்காரு, இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, குழந்தை தூங்குது, திடீர்னு குழந்தை முழிக்குது, திடீர்னு குழந்தை பேசுது, அப்படிலாம் ஒருத்தர் எழுதும்போது நம்மளாம் நடிச்சிருவோம். ஒரு வயசு குழந்தை இதெல்லாம் பண்ணுன்னா எப்படி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கேட்டேன், சார் இதெல்லாம் நடக்குமா சார், எழுதி வச்சுருக்கீங்கன்னா? எல்லாம் நடக்கும் சார், வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா நான் பசங்க பண்ணியிருக்கேன், பசங்க 2 பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நான் ஏதோ பேசுகிறாரு இப்போ, ஓகே அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க. இந்த குழந்தை எப்படி, எனக்கு பசங்க ஒன்றுலேயே ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல, நான் அந்த ஷாட் ரொம்ப ரசித்தேன். அந்த ஒரு குழந்தை வந்து அந்த கதையோ அந்த காட்சியோ வந்து ரொம்ப நிஜமானதாக உயிருள்ளதாக மாற்று. அந்த குழந்தை எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் பரவாயில்ல, அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அது ரொம்ப உயிருள்ளதாக மாறுது. அந்த மாதிரி மகிழ் அப்புறம் முத்துமணி மாலை 2 பேர் இருக்காங்க. முத்துமணி மாலை கூட கொஞ்சம் வளர்ந்த குழந்தை தான் அது. ஆனால் மகிழ் வந்து ரொம்ப குட்டி பாப்பா. ஆனால் இந்த கதையில் ஒரு டைரக்டர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாதோ அது அத்தனையும் ரொம்ப அழகாக பண்ணால், ஒரு ஸ்டேஜில் எங்களை புரிஞ்சுக்கிட்டா, ஓகே இந்த ஷார்ட் எடுக்கிற நேரம் மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும் இல்லையா, மற்ற நேரம் நான் எங்கள் அப்பா கூட இருந்துக்கலான்னு. பட் அந்த குழந்தை வந்து நித்யாவோடையும் தீபா கூட ரொம்ப பெட்டாக இருந்தது. என்னை பார்த்து கொஞ்சம் பயப்படும். பட் மகிழ் வந்து இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களையும் எங்கள் தயாரிப்பாளரையும் படம் பார்க்க போகிறவங்க எல்லாரையும் கண்டிப்பாக மகிழ்விக்கக்கூடிய அவள் வர சீன்லாம் வந்து உங்கள் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். அது அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் தனித்தனியாக பாராட்டினா இல்லை சொல்லணுன்னா, எங்கள் டீமில் வந்து அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. செம்மன் வினோத் சார், அப்புறம் அவங்க ஒய்ஃபாக நடித்தாங்க, அவங்க பேர் ஜானகிம்மா. ஐயோ ஓகே, அவங்க இப்படி படத்தில் வந்துட்டு போகிறா. இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த நாகப்பாம்பு வினோத் சாகர் எல்லாருமே சரி, படத்தில் இருந்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப, யோகி பாபு சார் எல்லாருமே சரி, இந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க வேலையை. இது நாங்கள் டப்பிங் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தோம். படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இது எங்களோட கதையை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ படம் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சனா எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு ஆல்பமே வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணி தருவாருங்கிறது பழக்கமாக அவர் பண்ணுறது தான். பட் நம்ம படம்னு வரும்போதில் கொஞ்சம் எல்லாம் சரியாக அமைஞ்சுன்னு ஒரு பயம் இருக்கும். பட் சனா வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பிரதமாக பண்ணி கொடுத்தாரு. கேமராமேன் சுகுமார், ஆர்ட் டைரக்டர் வீரசமர், எங்கள் ஃபைட் மாஸ்டர் கலை. எனக்கு அந்த பையனை வந்து 2019 தெரியும். எல்லா ஃபைட்டையும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க கலை. அப்புறம் பாபா பாஸ்கர். ஸோ இது ஒரு ஃபுல் பேக்ட் என்டர்டெய்னர். படம் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச்.